டைமிங்கு, இங்கே எப்படி வரலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து எவ்வளோ பாம்புகள்லாம் வந்து இருக்குது, என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக காமிக்கிறேன். நான் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு அனகொண்டா பாம்பு. நம்ம வந்து டிவியில் சினிமாவில் இப்படி தான் பார்த்துருப்போம், ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. மலைப்பாம்பு இருக்குல்ல, அதை இவங்க தான் பிடிப்பாங்க. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க தான் அந்த பாம்பை வந்து பிடிச்சி கேட்குறாங்க. இவர்கிட்ட தான் நாம் வந்து இப்போ வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்கணும். இதுக்கு என்னென்ன சிக்கன் போடுவோம். கோழி ஒரு நாளைக்கு எத்தனை அப்படி இருக்கும்? வாரத்துக்கு போடணும், வாரத்துக்கு 2 போடுவோம். டூஸ்டே தான் போடுவோம். வாரத்தில் ஒரு தடவை தான் ஃபுட்டேவா? அப்போ டெய்லிலாம் கிடையாது? டெய்லி சாப்பிடாது. டெய்லி சரிக்குங்க இல்லை, அது ஃபுல்லாக அப்படியே இல்லை, அது சரிக்குங்க இல்லை. வாரத்தில் ஒரு தடவை போடுவோம். டூஸ்டே போடுவோம். பப்ளிக் அலோடு கிடையாது. டியூஸ்டே வந்து லீவ் ஆகுது. பப்ளிக் அலோடு கிடையாது. சரி, எல்லாத்துக்கும் கோழி தான். அங்கே இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன உள்ள சைஸு தகுந்த இப்போ வெளியிட்டு தவிர பெரிய பாம்பு சிரிங்க போய் தான் விமானத்தில் நல்ல பாம்பு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. இது பைத்தனுங்க வந்து இது ஒன்றும் பண்ணாது. தீனி போடும்போது வெளியே போட்டு கூட போக மாட்டோம். ஏன்னா அந்த கோழி வாசனை வந்து கோழி எது ஆள் வந்து தெரியாது. வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணி போடுவோம். ஃபுட்டு போட்டு அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் போய் க்ளீன் பண்ணிட்டு வருவீங்க? ஃபுட்டு போடும்போது ஈவினிங் போட்டு போயிடுவோம். அது உள்ள சாப்பிடும்போது உள்ளே போக மாட்டோம். அது டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் போட்டு. அதனால அது மற்ற நேரத்தில் போய் உள்ளே க்ளீன் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் க்ராக்கடைலுக்கு அது முதலைக்கெல்லாம் பீஃப் அது சண்டே போயிடுவோம். சண்டே நீங்கள் பார்க்கலாம். சண்டே தான் பார்க்கலாம். டைமிங் வந்து ஒரு 12 மேலே எப்போலாம் எடுத்துன்னு வருவான். கரெக்டாக டைம் சொல்ல முடியாது. 1 மணிக்கு வருவான், 2 மணிக்கு வருவான். பார்க்கலாம். பப்ளிக் தான் நல்ல பாம்பு. இங்கே வந்து பாருங்க, அப்படியே நம்ம பார்த்து வந்துட்டே போகுது. நம்மளை தான் விசிட் பண்ணி பாருங்க. உள்ள தட்டுற கேஸ்குள்ளார இருக்கிறது நல்ல பாம்பு. இது பாருங்க எப்படி எங்களை பார்க்குது பாருங்க. நாங்கள் வந்த உடனே அப்படியே எங்களுக்கு வந்து அப்படியே படம் முடிச்சு உள்ளே இருக்குது பாருங்க. தண்ணிக்குள்ளார ஸ்விம்மிங் பூலுக்குள்ளார நீந்துக்கிட்டு அது கூட குளிர் காயுது. பாத் டப் மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளோ கியூட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, எத்தனை பாம்பு இருக்குது. இது எண்ணவே முடியாது போல இருக்குது. எப்படி தலையெல்லாம் உள்ளுக்குள்ளார விட்டு விட்டு இருக்குது. கட்டுவிரியன் பாம்பு. இதுக்குள்ளார இருக்கிறது கட்டுவிரியன் பாம்பு. நல்ல பானைக்குள்ளார நல்ல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்குது சில்லுன்னு. சட்டித்தலை பாம்பு, பேம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பச்சை பாம்பு அப்படின்னு தான் நம்மளாம் சொல்லுவோம் நார்மலாக. மரத்தெல்லாம் அப்படிலாம் இருக்கும். மரக்கலையும் இதுவும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். அசைகிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எவ்வளோ உயரத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுந்தா கூட ஒன்றுமே அடியப்படாது. இதுக்கு மலை உச்சியிலேருந்தோ இல்லை பெரிய மரத்தினாலேருந்து விழுந்தா கூட இது ஒன்றுமே ஆகாது. இதுக்கு வந்து 3 கண் இருக்குது. அந்த 3ஆவது கண் மூலியமாக அது வந்து மேலே தலை உச்சி மேலே இருக்குது கண். அது மூலியமாக அது வந்து பறந்தோ இல்லைன்னா வந்து அது ஆபத்தாக உள்ளதை சந்திச்சு அது தன்னை காப்பாற்றிக்கும். இங்கே ஒரு பெரிய பைத்தான் இருக்குது. ரொம்ப ஏஜான மாதிரி இருக்குது பார்த்து. எவ்வளோ பெரிய குரோக்கடைல் பாருங்கள். இது ஒவ்வொரு சண்டேவும் வந்து
ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஒரு மத்தியானம் 12லேருந்து 1 மணிக்குள்ளார வந்தால் வந்து இதுக்கு வந்து மீட்டு போடுவாங்க. அது சாப்பிட்றத வந்து நாம் வந்து பார்க்கலாம். இங்கே பாம்புகள் பற்றின விவரமும் அது வந்து என்ன வகையான பாம்பு அப்படின்றத பற்றி வந்து டீட்டெயிலாக அவங்க வந்து ஷோ மாதிரி காமிச்சாங்க. அதுவும் பலருக்கு உபயோகமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இது வந்து விஷத்தை கேட்குற இதையும் வந்து அவங்க வந்து டெமோவாக காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தடை பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ வந்து வெளியில் போக வேண்டியது தான்.